வெளிப்படுத்தின விசேஷம். 1ஆம் அதிகாரம். வேதாகம வினாடி வினா. 1. வெளிப்படுத்துதல் யாரிடமிருந்து ஆரம்பமானது? A. யோவான். B. இயேசு கிறிஸ்து. C. தேவன். T. தூதன். சரியான பதில் C. தேவன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2. திவ்ய வாசகன் என்பவர் யார்? A. யோவான். B. இயேசு கிறிஸ்து. C. தேவன். T. தூதன். சரியான பதில் A. யோவான். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3. வெளிப்படுத்துதல் எதற்காக கொடுக்கப்பட்டது? A. உலக முடிவை அறிவிக்க. B. தேவனுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க. C. சபைகளை கண்டிப்பதற்கு. T. யோவானை மகிமைப்படுத்த. சரியான பதில் B. தேவனுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 4. இயேசு கிறிஸ்து யாரை அனுப்பி வெளிப்படுத்தினார்? A. யோவான். B. தம்முடைய தூதன். C. பேதுரு. T. ஊழியக்காரர். சரியான பதில் B. தம்முடைய தூதன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5. தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்தவர் யார்? A. யோவான். B. தூதன். C. பேதுரு. T. பவுல். சரியான பதில் A. யோவான். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6. யோவான் யாரை குறித்து சாட்சியாக அறிவித்தார்? A. தேவனை. B. இயேசு கிறிஸ்துவை. C. தூதனை. D. சபைகளை. சரியான பதில் B. இயேசு கிறிஸ்துவை. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 7. எதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள்? A. தீர்க்கதரிசன வசனங்கள். B. மனந்திரும்புபவர்கள். C. சபைக்கு செல்பவர்கள். T. ஜெபிப்பவர்கள். சரியான பதில் A. தீர்க்கதரிசன வசனங்கள். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 8. இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களும் கேட்பவர்களும் மட்டுமல்ல, என்ன செய்பவர்களும் பாக்கியவான்கள்? A. மனந்திரும்புபவர்கள். B. வசனங்களை காக்கிறவர்கள். C. சபைக்கு செல்பவர்கள். T. ஜெபிப்பவர்கள். சரியான பதில் B. வசனங்களை காக்கிறவர்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 9. சமீபமாயிருப்பது எது? A. காலம். B. நியாயத்தீர்ப்பு. C. ரட்சிப்பு. T. ராஜ்யம். சரியான பதில் A. காலம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 10. யோவான் எங்கே உள்ள சபைகளுக்கு கடிதம் எழுதினார்? A. ஆசியா. B. எருசலேம். C. ரோம். T. அந்தியோக்கியா. சரியான பதில் A. ஆசியா. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11. ஆசியாவில் இருந்த சபைகள் எத்தனை? A. 7. B. 10. C. 12. T. 5. சரியான பதில் A. 7. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 12. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் என்று யாரை குறிக்கிறது? A. யோவான். B. தூதன். C. தேவன். T. மனுஷகுமாரன். சரியான பதில் C. தேவன். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 13. உண்மையுள்ள சாட்சி என்று அழைக்கப்படுபவர் யார்? A. யோவான். B. தூதன். C. தேவன். T. இயேசு கிறிஸ்து. சரியான பதில் D. இயேசு கிறிஸ்து. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 14. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் யார்?
A. இயேசு கிறிஸ்து. B. தூதன். C. தேவன். T. யோவான். சரியான பதில் A. இயேசு கிறிஸ்து. 1 அதிகாரம் 5 வசனம். 15 இயேசு கிறிஸ்து எங்களை எதனால் பாவங்களிலிருந்து கழுவினார்? A. ஜெபத்தினால். B. அற்புதங்களினால். C. தமது இரத்தத்தினால். D. சட்டத்தினால். சரியான பதில் C. தமது இரத்தத்தினால். 1 அதிகாரம் 6 வசனம். 16 எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் செய்தவர் யார்? A. தேவன். B. இயேசு கிறிஸ்து. C. தூதன். T. மோசே. சரியான பதில் B. இயேசு கிறிஸ்து. 1 அதிகாரம் 6 வசனம். 17 அல்பாவும் ஓமேகாவும் என்று சொல்லப்படுவது என்ன பொருள்? A. தொடக்கம் மட்டும். B. முடிவு மட்டும். C. தொடக்கமும் முடிவும். T. இரகசியமான பெயர். சரியான பதில் C. தொடக்கமும் முடிவும். 1 அதிகாரம் 8 வசனம். 18 யோவான் இருந்த தீவின் பெயர் என்ன? A. பத்மு தீவு. B. கிரேத்து. C. சைப்ரஸ். T. மால்டா. சரியான பதில் A. பத்மு தீவு. 1 அதிகாரம் 9 வசனம். 19 யோவான் எவைகளின் நிமித்தம் பத்மு தீவில் இருந்தார்? A. சிறை தண்டனை. B. தேவ வசனமும் கிறிஸ்துவின் சாட்சியும். C. சபை சேவை. T. பிரசங்கம். சரியான பதில் B. தேவ வசனமும் கிறிஸ்துவின் சாட்சியும். 1 அதிகாரம் 9 வசனம். 20 யோவான் எந்த நாளில் ஆவியினாலே இருந்தார்? A. சப்தம் நாள். B. பஸ்கா நாள். C. கர்த்தரின் நாள். T. பண்டிகை நாள். சரியான பதில் C. கர்த்தரின் நாள். 1 அதிகாரம் 10 வசனம். 21 யோவான் கேட்ட சத்தம் எதற்கு ஒப்பாக இருந்தது? A. இடியொலி. B. நீரொலி. C. எக்காளம். T. காற்று. சரியான பதில் C. எக்காளம். 1 அதிகாரம் 10 வசனம். 22 சபையின் பெயர்கள் என்ன? A. பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலிப்பி, கொலோசே, லிசிரா, தர்பே. B. எருசலேம், ரோம், அந்தியோக்கியா, எபேசு, சிமிர்னா, சர்தை, கொரிந்து. C. எபேசு, சிமிர்னா, கொரிந்து, ரோம், கலாத்தியா, பிலிப்பி, எருசலேம். T. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. சரியான பதில் D. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. 1 அதிகாரம் 11 வசனம். 23 சத்தத்தை பார்க்க திரும்பின போது A. 7 பொன் குத்து விளக்குகள். B. மேகம். C. தூதர்கள். T. சிங்காசனம். சரியான பதில் A. 7 பொன் குத்து விளக்குகள். 1 அதிகாரம் 12 வசனம். 24 மனுஷகுமாரனுக்கொப்பானவர் என்ன உடையணிந்திருந்தார்? A. ராஜவஸ்திரம். B. நீண்ட அங்கி. C. வெள்ளை ஆடை. T. இராணுவ உடை. சரியான பதில் B. நீண்ட அங்கி. 1 அதிகாரம் 13 வசனம். 25 அவருடைய கண்கள் எதற்கு ஒப்பாக இருந்தது? A. சூரியன். B. தீப்பொறி. C. அக்கினி ஜுவாலை. T. மின்னல். சரியான பதில் C. அக்கினி ஜுவாலை. 1 அதிகாரம் 13 வசனம். 26 அவர் குரல் எதற்கு ஒப்பாயிருந்தது? A. எக்காளம். B.
பெருவெள்ளம். சி இடி. டி காற்று. சரியான பதில் பி பெருவெள்ளம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 27 அவருடைய முகம் எதற்கு ஒப்பாக இருந்தது? ஏ சந்திரன். பி சூரியன். சி மின்னல். டி தீ. சரியான பதில் பி சூரியன் பிரகாசிப்பது போல. 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 28 மனுஷகுமாரனுக்கொப்பானவரின் வாயிலிருந்து புறப்பட்டது எது? ஏ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பி அக்கினி ஜுவாலை. சி எக்காள சத்தம். டி பெருவெள்ளம். சரியான பதில் ஏ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 29 யோவான் அவரை கண்டபோது என்ன செய்தார்? ஏ ஓடினார். பி அழுதார். சி காலடியில் மரித்தவனைப் போல விழுந்தார். டி மகிழ்ந்தார். சரியான பதில் சி காலடியில் மரித்தவனைப் போல விழுந்தார். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 30 முதல் மற்றும் கடைசி என்று சொல்லப்படுபவர் யார்? ஏ தேவன். பி தூதன். சி இயேசு கிறிஸ்து. டி யோவான். சரியான பதில் சி இயேசு கிறிஸ்து. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 31 மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்கள் யாரிடத்தில் உள்ளன? ஏ தேவன். பி சாத்தான். சி மனுஷகுமாரன். டி பிரதான தூதன். சரியான பதில் சி மனுஷகுமாரன். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 32 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்கும்? ஏ 7 ராஜ்யங்கள். பி 7 தூதர்கள். சி 7 சபை தூதர்கள். டி 7 மலைகள். சரியான பதில் சி 7 சபை தூதர்கள். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 33 7 குத்து விளக்குகள் எதை குறிக்கும்? ஏ 7 சபைகள். பி 7 தீர்க்கதரிசிகள். சி 7 ராஜாக்கள். டி 7 ஆவிகள். சரியான பதில் ஏ 7 சபைகள். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 34 அவர் நம்மை நேசித்து என்று சொல்லப்படும் கிரியை எந்த காலத்தை குறிக்கிறது? ஏ எதிர்காலம். பி நிகழ்காலம். சி கடந்த காலம். டி தொடர்காலம். சரியான பதில் பி நிகழ்காலம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 35 எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் செய்தார் இது யாருக்காக? ஏ இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும். பி அப்போஸ்தலர்களுக்கு மட்டும். சி தமது பிதாவாகிய தேவனுக்காக. டி தேவதூதர்களுக்காக. சரியான பதில் சி தமது பிதாவாகிய தேவனுக்காக. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 36 இதோ அவர் மேகங்களுடன் வருகிறார் இதை காண்பவர்கள் யார்? ஏ விசுவாசிகள் மட்டும். பி யூதர்கள் மட்டும். சி எல்லா கண்களும். டி சபைகள் மட்டும். சரியான பதில் சி எல்லா கண்களும். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 37 அவரை குத்தினவர்களும் என்பதில் என்ன சுட்டிக்காட்டப்படுகிறது? ஏ ரோம படை வீரர்கள். பி யூதர்கள் மட்டும். சி சிலுவையில் ஈடுபட்டவர்கள். டி தீர்க்கதரிசன நிறைவேற்றம். சரியான பதில் டி தீர்க்கதரிசன நிறைவேற்றம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 38 யோவான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஏ அப்போஸ்தலன். பி தீர்க்கதரிசி. சி சகோதரன் மற்றும் பங்காளி. டி மூப்பர். சரியான பதில் சி சகோதரன் மற்றும் பங்காளி.
1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 39 இயேசு கிறிஸ்துவின் பொறுமையில் பங்காளி எந்த சூழலில்? A. மகிமையில். B. ராஜ்யத்தில். C. உபத்திரவத்தில். D. ஆசீர்வாதத்தில். சரியான பதில் C. உபத்திரவத்தில். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 40 மனுஷகுமாரனுக்கொப்பானவரின் இடுப்பில் என்ன இருந்தது? A. வெள்ளைக்கட்டு. B. இரும்பு பட்டை. C. பொன் கச்சை. D. ராஜ கயிறு. சரியான பதில் C. பொன் கச்சை. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 41 அவருடைய கால்கள் எதற்கு ஒப்பாயிருந்தது? A. தங்கம். B. வெண்கலம். C. வெள்ளி. D. இரும்பு. சரியான பதில் B. வெண்கலம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 42 நான் மரித்தேன், இதோ என்றென்றைக்கும் உயிரோடிருக்கிறேன். இது என்ன வெளிப்படுத்துகிறது? A. மறுபிறப்பு. B. உயிர்த்தெழுதல். C. இரண்டாம் வருகை. D. நியாயத்தீர்ப்பு. சரியான பதில் B. உயிர்த்தெழுதல். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 43 இப்போது இருக்கிறவைகளையும் பின்னர் சம்பவிக்கிறவைகளையும் எழுதுக. இது எதை காட்டுகிறது? A. வரலாற்று பதிவு. B. தீர்க்கதரிசன அமைப்பு. C. சபை கடிதம். D. உவமை. சரியான பதில் B. தீர்க்கதரிசன அமைப்பு. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 44 இயேசு மேகங்களுடன் வருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. A. ஆம். B. இல்லை. சரியான பதில் A. ஆம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 45 அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறதா? A. ஆம். B. இல்லை. சரியான பதில் A. ஆம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 46 அவர் உயிரோடிருக்கிறவர் என்றும் என்றென்றைக்கும் உயிரோடிருக்கிறார் என்று கூறுகிறாரா? A. ஆம். B. இல்லை. சரியான பதில் A. ஆம். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் வேதாகம வினாடி வினா வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. 2ஆம் அதிகாரம் விரைவில் வருகிறது. மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள். இதனால் எங்கள் அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற முடியும். நன்றி.